ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான அதே சமயம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி நம்ம சிம்பிளாக வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. இதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 பூண்டு பல்ல தோல் நீக்கினது சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதுலேயே ஒரு 3 கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணதையும் இதோட சேர்த்துட்டு பொடுசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம், பொடுசாக கட் பண்ண புதினா கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவு வடை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கட்லெட்டுகளாக தட்டி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண அந்த கட்லெட்டையும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரையிலும் 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.